வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15/6/2026 நமக்கு ஆல்பம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எழுதிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கட்டாகி போச்சு. சரிங்களா, இதில் கொஞ்சம் மெமரி இல்லாமல் போனதுனால. அதே மாதிரி 200 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கிடச்சிது. 347 அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு. அதுபோக 59வது ட்ரா போயிட்டுருக்கு. 224ங்கிறது நமக்கு இன்றைக்கி நம்பராக இருந்துச்சு. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 419 அப்படின்னு இருக்குது. அது போக நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 927, 952, 465, அதே மாதிரி 777, 224ங்கிறது நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சி போர்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக வர மாதிரி தெரியுது. அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு மெம்பர்ஷிப்பில் தான் கொடுப்போம். மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய ரிஸ்க் எடுத்து கொண்டு வரது நிறைய பேர் போடுறது கிடையாது. மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க வேணால் போட்டுட்டு வின்னிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம வெறும் 299 தான் வச்சுருக்கோம். மற்றவங்க மாதிரி அதிகமானம் கிடையாது. இந்த 299க்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 120 ட்ரா கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹2.40 தான் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு மேலே கிடையாது. சரியா, இப்போ நீங்கள் இது ₹2.40 கூட செலவு பண்ணாமல் ஒரு நம்பர் கொண்டு வரணும்னா அதை எடுத்து அதை யூஸ் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இதில் நிறையா கொடுத்துருக்க நம்பர், அதில் மெம்பர்ஷிப்பில் வந்து இன்னும் கூட கம்மியாக கொடுப்போம். அதில் ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருவோம். அதில் வந்து கரெக்டாக இந்த நம்பருக்குள்ளே, அதாவது ஒரு 6 செட்டுக்குள்ளே கொடுப்போம். அந்த 6 செட்டுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு 1000 ரூபா 1500 அப்படி 2 செட்டு போட்டிங்க 2000 கிடைக்கும். அது போக நம்ம ஆல் போர்டு கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம். அதில் நீங்கள் எப்படியாச்சும் வின்னிங் எடுக்கணும். ஏன் ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஃபுல் டிஜிட்டு கொடுப்போம். அன்றைக்கி 140ங்கிறது போன மாதம் சூப்பராக கொடுத்தோம் இல்லையா. 140 தான் அப்படியே வரப்போது உட்காருங்கண்ணா. அந்த மாதிரி மாதத்தில் இந்த மாதிரி நல்லா டக்குன்னு கிடைக்கிறப்ப ஒரு சூப்பராக கொடுத்துருவோம். அந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டோம்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, நீங்கள் வந்து 299 ரூபா கொடுக்குறதுக்கு நஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங்காக கொடுப்போம். வாங்க, நீங்கள் கண்டிப்பாக வாங்க. நிறைய பேர் இருக்கீங்க, பரவாயில்ல. இன்னும் கூட நிறைய பேர் வந்தீங்கன்னா இன்னும் கூட சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம வந்து இவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் பூரா நம்ம வேலைக்கு எடுத்துட்டு நம்ம இதுக்காகவே 4 ட்ரா, ஒரு நாளைக்கு 4 ட்ராவுக்காகவே நம்ம உட்காந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கான இதுதான் ரெவன்யூ சோர்ஸ் தான் நம்ம கேட்குறோம். சரிங்க, அதனால் மற்றவங்க மாதிரி நம்ம வந்து நிறைய ஆசைப்பட்டு வந்து நம்ம வந்து 1000, 500 கேட்குறோம். இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மெம்பர்ஷிப்பை வந்து ₹500 மேலே தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, அதனால் நாம் அப்படி கிடையாது. நம்ம வெறும் 299 மட்டும்தான் நம்ம வச்சுருக்கிறோம். ஏன்னா எல்லாராலையும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் செய்கிறோம். வேறு நல்லா கண்டிப்பாக வாங்க. இன்னும் கூட பெஸ்ட்டாக சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறோம். அது வந்து இன்னும் கூட கம்மி. அதாவது பார்த்திங்கன்னா டியருக்கு கூட நம்ம பாருங்கள், டியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 3 ரிசல்ட் வந்து நம்ம ஃபுல் டிஜிட்டு கொடுத்தோம். 4 ரிசல்ட் வந்து 2 டிஜிட் கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி நிறையா ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு டைம் நேக்கு பார்த்து அடிக்க முடியும். எல்லா ரிசல்ட்டையும் வின்னிங் எடுக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அப்படி பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே நமக்கு மேட்ச் ஆகும்போது நமக்கு அது ஃபுல் டிஜிட்டில் வந்து உட்காந்துரும். அந்த மாதிரி உட்காரப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அடிச்சிடலாம், டக்குன்னு அடிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம சொல்லுவோம், இந்த டைமில் இது போடுங்க, இந்த டைமில் இது போடுங்க, இது ஃபுல்லாக வருது, இது ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் நீங்கள் போட்டு எடுத்துங்க, கண்டிப்பாக அது வரும். சரிங்களா, ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து மற்ற சேனல் மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வெறும் நிறைய பேர் வந்து 500, 600 செட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வெறும் 299 எல்லாராலையும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, நீங்கள் போய் நம்முடைய சேனல் ஹோம் பேஜில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து என்ன கேட்கும்னா உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அது எதுக்காகனா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அது வந்து உங்களுடைய சேனலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். உங்களை லாக் பண்ணுறது, சப்ஸ்கிரிப்ஷனுக்காக கொண்டு வர்றது. அது பயப்பட வேண்டாம். ஏன்னா வந்து இந்த கூகுள் ஐடியும் நீங்கள் இந்த யூடியூப்பும் ஒரே கம்பெனிக்காரவங்களாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு எந்த விதமான ஃபேக்கெலாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நம்பி நீங்கள் உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு அதில் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது பேமெண்ட் மெத்தடு முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். அப்போ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஜிமெயில் ஐடியும் சரி, கூகுளும் சரி, யூடியூப்பும் சரி ஒரே கம்பெனி தான். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை தாராளமாக சென்ட் கொடுக்கலாம். அதில் மாற்றுக்கிறதுல நிறைய பேர் பயந்துட்டு கொடுக்காமல் இருப்பீங்க. அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து கூகுள் கம்பெனியோட தான். நீங்கள் யூடியூப்பு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சரியா, அதனால் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துடலாம். சரி, அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்ஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு இப்போ 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 10 நாளாக இருக்குது. பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக இப்போ தான் நேற்று வந்துச்சு. சி போர்டில் வந்து ஒரு 5. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு 6 நாளாக இருக்குது. பி போர்டில் 3, சி போர்டில் வந்து ஒரு 4. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 12, பி போர்டில் 17. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி ஒரு போர்டு வந்துருச்சு. நமக்கு வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி 3ஆம் நம்பர் வந்துருச்சு. அது போக 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 3, பி போர்டில் வந்து ஒரு இன்றைக்கி வந்து வந்துருச்சு. ஒரு 12 நாளாக வந்துருச்சு. சி போர்டில் மட்டும் 1.
அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 4, பி போர்டில் வந்து ஒரு 15, சி போர்டில் வந்து ஒரு 6. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2, பி போர்டில் வந்து ஒரு 3, சி போர்டில் வந்து ஒரு 22 நாள் பெண்டிங்கு. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, 7, பி போர்டில் வந்து 4, சி போர்டில் வந்து 3. அதுக்கப்புறம் 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் 14, பி போர்டில் வந்து ஒரு 5, சி போர்டில் வந்து 2. அதே மாதிரி நாளைக்கு 9ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் பெண்டிங்கு. அது போக நாளையோட சேர்த்துனா 3 போர்டு மேட்ச்சில் பெண்டிங்காக இருக்கிற நிலமை இருக்கிறதுனால கண்டிப்பாக நாளைக்கு 9ஆம் நம்பருக்கான சான்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு சில நம்பர்கள் ஜாயிண்ட் நம்பராக இருக்குது. அது என்னங்கிறது நம்ம மெம்பர்ஷிப்பில் சொல்கிறோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு 5 நாளாக பெண்டிங், பி போர்டில் 9, சி போர்டில் 10 இவ்வளோ தான் பெண்டிங் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 நம்பர் இந்த இடத்துக்கு. ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது நாளைக்கு. ஏன்னா இன்றைக்கும் நமக்கு 4ஆம் நம்பர் வந்துருந்துச்சு இல்லை, அதே மாதிரி நமக்கு நாளைக்கும் 9 நாளுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் பேசிக்காகவே மேட்ச் ஆகணும். ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்னா இன்றைக்கி வந்து திரும்ப வந்து நமக்கு நேற்று 7ஆம் நம்பர் கிடச்சிது. இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 7-2க்கான ஒரு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 0-5. இதில் வந்து எனக்கு பேசிக்காக வந்த ஒரு சில நம்பர் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 3 நம்பர் மட்டும் ரொம்ப எஃபெக்டிவாக வர மாதிரி இருந்துச்சு. அது என்னங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் வாங்க. அடுத்து பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 973. அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா 430, 730, 903, 793, அதே மாதிரி 370, 793. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 390, 097. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 307, 793, 307. சரிங்களா? இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் கொஞ்சம் செட் ஆகிருக்கு. நமக்கு பாருங்கள், நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான நம்பர். ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரே 200ன்னு கிடச்சது இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா 200ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு 374, அப்போ 7-4ங்கிறது நமக்கு திரும்ப கிடச்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு அதாவது 59 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அப்போ 9 நம்பர் அதுலேயும் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒரு சில நம்பர் அப்படி தான் வருதுன்னு எதிர்பார்க்குறோம். பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 97, 73, 73, 30, 03, 90, 97, 93, 93, 39, 70, 07, 03, 90. அடுத்து வந்து 09, அதே மாதிரி 97, 39. சரிங்க, இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். யாருக்காச்சும் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நாளைக்கு வந்து சி போர்டில் வந்து ஒரு பேட்டர்ன் மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதில் உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள். அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி கொடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்கோம், 47 கண்டிப்பாக வரும்னு சொல்லி கொடுத்தோமா, வந்துருச்சா? இவ்வளோதான். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நான் வந்து அங்கேயும் இன்னும் கூட கம்மியாக கொடுப்பேன். பாருங்கள், இங்கே வந்து நிறைய நம்பர் இருக்குது, அங்கே கொஞ்சம் கம்மியாக வரும். அவ்வளோதான், கம்மியாக கொடுப்பேன். பட் உங்களுக்கு இன்னும் கூட ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு என்னென்ன நம்பர் வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஏபிபிசிஎஸ்சி தான் போடுவீங்க. ஆல் போர்டை வந்து உங்களுக்கு அவ்வளோ நீங்கள் காசுலேயே போட முடியாது. அப்போ ஏபிபிசிஎஸ்சி போடும்போது உங்களுக்கு இன்னும் கூட ஷார்ட்டாக ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு 6 செட் நம்பர் கொடுப்போம். அந்த 6 செட் நம்பர் நீங்கள் போட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம அதையும் சேர்த்து கொடுக்குறோம். கண்டிப்பாக வாங்க. சரியா? மெம்பர்ஷிப்புங்கிறது நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நாள் நீங்கள் செலவு பண்ணுற காசு, சும்மா ஒரு டீ செலவு, டிஃபன் பண்ண செலவு காசு, அதில் வந்து நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலங்க, ஒன்றையும் பிரச்சனை இல்லை. 299 ரூபா நீங்கள் போட்டுங்க, தொடர்ந்து வாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வாரத்தில், நான் சொன்னேன் வாரத்தில் ஒரு 3 வின்னிங் 4 வின்னிங் ஒரு ஃபுல் டிஜிட்டாவது கொடுக்குறேன். இல்லை 2 டிஜிட்டுக்கு மேலே நம்ம கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து மற்றவங்க மாதிரி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி உங்கள்கிட்ட அந்த காசை வாங்கி நீங்கள் வின்னிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுங்க அப்படிலாம் கேட்குறது. நீங்கள் ரெகுலராக ஜாயின் பண்ணுங்கள். 299 ரூபா, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. சூப்பர் வின்னிங்கை நம்ம எடுத்து கொடுக்குறோம். அங்கேயும் இங்கேயும் நம்ம மாற்றி ஒரே மாதிரி நம்ம 2 நம்பரும், அதாவது கேஎல் டிஎல் ரெண்டையுமே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். சரியா? அடுத்து நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப எஃபெக்டாக இருந்த நம்பர் வந்து இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி 347. இந்த 347க்கு ஃபஸ்ட்டு 3க்கு 9 வருமா? கண்டிப்பாக வரும். 4க்கு 9, 7க்கு 9. இந்த 3 கொடுக்கும்போது 9ஆம் நம்பருங்கிறது கொஞ்சம் எஃபெக்டிவாக வரக்கூடிய நம்பர் தான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர், அதாவது 3க்கு 7, 4க்கு 7, 7க்கு 7 திரும்ப ரிட்டன் அடிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நமக்கு 3ஆம் நம்பர் கொஞ்சம் திரும்ப வர வாய்ப்பு இருந்துச்சுங்க. அதனால தான் 3ஆம் நம்பர் கொடுக்குறேன். இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு இது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது தாண்டி 0வுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா இன்றைக்கே 00ங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். சேம் டைம் இப்படி வர வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.